இந்த ஒரு மனுஷனுக்காக ஓட்டு போட வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்தோன்னு வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு பாட்டு வேற போட்டாங்க பேக்ரவுண்ட்ல. கையிலே ஆகாசம் காப்பிரைட் சரி அடிச்சு மண்டை மேல அடிப்பாங்க காப்பிரைட் வந்துச்சுன்னா. அவங்க காப்பிரைட் அடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் மண்டை மேல அடிச்சிருச்சு. என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் அந்த வெளிநாட்டு குடியுரிமை இருக்கு, இங்க ஓட்டு போட முடியாது. அப்ப எப்படி ஓட்டு போட்டாங்க? அதான் இருக்கவே இருக்காங்களே ரூட் மாஃபியா. மாமா ஜெகதீஷ் மாமா அண்ணன்டா இல்ல அது அவர் வந்து அங்கிள்னு பாசமா சொல்றாருல்ல, அந்த மாதிரி நான் சொல்றேன். எனக்கு வயசுல மூர்த்த வேற, அதனால ஜெகதீஷ் மாமா வேற மாமா. அப்படிலாம் இல்ல, இந்த ரூட்ல இருக்கவங்களுக்கு அவர் மாமா. அதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா மாமா மச்சான் பேசிக்கிறது இல்லையா, அத்தை மாமா பேசிக்கிறது இல்லையா. அவரோட உதவினால தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்க வெளிநாட்டு குடியுரிமையோட வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. கண்டுபிடிச்சு 25 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் கையில ஆகாசம் வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். மாட்டினா மண்டே பொழந்துருவாங்கன்னு வீடியோவை டெலிட் பண்ணிட்டு 20 பேருக்கு மேல ஓட்டு போட்டுருக்காங்க போலயே வந்ததுல. நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா போட்டதுல எல்லாருக்கும் வெளிநாட்டு குடியுரிமை வேற இருக்கு. சிக்கிறதெல்லாம் ஏர்போர்ட்ல தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் திமுக சதி. நான் ஆளுங்கட்சியே இல்லடா, என்ன ஏன்டா பாடாப்படுத்துறீங்கன்னு அவங்க நெஞ்சில அடிச்சுட்டு. ஆமா, இதுவும் திமுக சதிதான். எங்க அண்ணன் சொல்றது கேளு, சர்க்கார் படத்துல எங்க அண்ணன் ஓட்டு போட விடும் போது அதுக்கு ஓட்டு இல்லன்னீங்கல்ல, அது மாதிரிதான் இப்ப அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப எங்க திமுக கரெக்டா தானே எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல, ஓட்டு போட தடுத்துருக்கணும் அவங்கள. அதுதான் திமுக பண்ண தப்பு.